நியூஸ் டைம் டிஎன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் மூத்த பத்திரிகையாளர் திரு தாமோதரன் பிரகாஷ் அவர்கள் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் அனிதா டேனியல் மேடம். வணக்கம் சார். தாவேகா தலைவரான விஜய் அவர்களுடைய பணிகள் ஒரு பக்கம் அரசியல் பணிகளாக இருந்தாலும் இப்போ அவர் பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் படத்தில் ரொம்பவே பிஸியாக இருக்காரு. ஷெடியூல்ஸ்லாம் ரொம்ப பிஸியாக இருக்குன்ற மாதிரி தகவல் வருது. அது மட்டும் இல்லாமல் விஜய் நடிக்கிற முக்கால்வாசி படம் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்லேருந்து எடுத்தது, அந்த லாங்குவேஜ்லேருந்து எடுத்தது, இந்த லாங்குவேஜ்லேருந்து எடுத்ததுன்ட்டு நல்லா பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட் ஆனோடனே அந்த ஒன்றத்தை எடுத்து போட்டுருவாங்க எதுலேருந்தாவது இதுலேருந்து ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்கன்ட்டு. ஆனால் இப்போ கடைசி படமாக இருக்கிற ஜனநாயகமே ரொம்ப பக்கத்தில் இருக்கக்கூடிய தெலுங்குலேருந்து எடுத்து போட்டிருக்காங்க. தெலுங்கு டப்பிங் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களே சார், இது எந்த அளவுக்கு உண்மை? ஆமாங்க, இது ஜனநாயகன் படம் அவர் வேலை பண்ணணும். இப்போ பாடல் ரிலீஸ் பண்ணுறாரு, அடுத்து ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணுவார், அதுக்கடுத்தது பாடல்கள் ரிலீஸ் பண்ணுவார், அதுக்கப்புறம் ப்ரிவ்யூ வரும், அதுக்கப்புறம் படம் வரும். இதுதான் இந்த அடுத்த 1 மந்த்துக்கான ப்ராசஸ் வருது. இந்த ப்ராசஸுக்காக தான் அவர் நடுவில் கரூர் வந்துருச்சு. கரூர் சம்பவத்தினால ஃபங்க் ஆகிட்டாங்க. அதனால் அந்த சம்பவத்தை ரொம்ப குயிக்காக முடித்து ஆறுதல் சொல்லி அது பண்ணி இது பண்ணி எல்லா வேலையும் பார்த்தது அழுதது, நடித்தது, காலில் விழுந்தது, அப்படி பண்ணார் இப்படி பண்ணார்னது எல்லாமே ஜனநாயகனுக்காக தான். நீங்கள் சொன்ன மாதிரி ஜனநாயகன் பகவந்த் கேசரி அப்படின்னு பாலகிருஷ்ணாவோட படம். நல்ல சூப்பர் ஹிட் படம், எத்தனை முறை வேணால் பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு படம், பெண்களுக்கான படம். ஒரு சின்ன பொண்ணோட கோரிக்கைக்காக தான் அவர் ட்ராவல் பண்ணுவார். அந்த சின்ன பொண்ணு இந்த படத்துலேயும் இருக்குது. டியூடு படத்தில் நடித்த அமிதா, அந்த பொண்ணு தான் இங்கே ஜனநாயகன் படத்துலேயும் இவருக்கு அங்கே பகவந்த் கேசரிக்கு வந்த மாதிரி அண்ணன் ஜனநாயகனுக்கு வந்ததும் இதுதான். பகவந்த் கேசரி படத்தில் முழுக்க முழுக்க மக்களுக்காக போராடுவார், மக்களுக்காக கேள்வி கேட்பார், மக்களுக்காக எல்லாம் செய்வார், மக்களுக்காக ஃபைட் பண்ணுவார். ஃபைட்டெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்க முடியாத லெவலில் இருக்கும். கேஸ் சிலிண்டர்லாம் ராக்கெட் மாதிரி ஏவுகணையாக மாற்றுவார். சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்துலேயும் இது பண்ணுவார். நடுவில் கொஞ்சம் தொய்ந்து போவார், வேஸ்ட்டாக இருப்பார், அதுக்கப்புறம் திருப்பி எழுவார், திருப்பி எதிரிகளை பழி வாங்குவார். அந்த எதிரிகள் ஃபாரின் லெவலில் இருப்பானுங்க, இன்டர்நேஷ்னல் எதிரிகளாக இருப்பானுங்க. அவனுங்க வருவானுங்க, அவனுங்களையும் துவம்சம் பண்ணி எடுப்பார் பகவந்த் கேசரி. அப்போ தான் அடிக்கடி பகவந்த் கேசரி பகவந்த் கேசரி அப்படின்னு சொல்லிப்பார். இதில் ஜனநாயகன் ஜனநாயகன் சொல்லுவார். இதில் பொலிட்டிக்கல் மெசேஜு, மைலேஜு, டைலாக்ஸு இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக அவங்க என்ன சொல்கிறாங்க, பகவந்த் கேசரி ஃபுல்லாக நாங்கள் எடுக்கலை, அது ஒரு சார்பாக தான் நாங்கள் எடுத்திருக்கோம் அப்படின்றாங்க. ஆனால் படத்தை பார்த்தா, கெட்டப்பை பார்த்தா, அதில் வரக்கூடிய கேரக்டர்ஸை பார்த்தா எல்லாமே அப்சல்யூட்டாக பகவந்த் கேசரி மாதிரி தான் இருக்குது. அது ஒரு வெற்றிகரமான ஒரு திரைக்கதை. அந்த டைரக்டரே எடுக்க சொல்லி விஜய் சொல்லியிருக்காரு. அந்த டைரக்டர் முடியாது அப்படின்னு சொல்லும்போது வேறு டைரக்டரை வச்சு இப்போ அந்த படம் ரிலீஸ் ஆகிடுச்சு. சார், இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இப்போது ஆச்சரியத்தை கொடுக்கக்கூடிய, ஆச்சரியம்னு சொல்ல தவிர ஷாக்கிங்காக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, தாவேக்கா இவ்வளோ தூரம் இவ்வளோ பணிகள் பண்ணிட்டு வந்துட்டாங்க, இவ்வளோ பிரச்சாரங்கள் பண்ணாங்க. ஆனால் விஜய் 2026 இல்லாமல் 2031 எலெக்ஷனில் தான் நிற்க போகிறாருன்ற மாதிரியான தகவல் வருது சார். இது எந்த அளவுக்கு உண்மை? அவர் 2031 எலெக்ஷனை தான் அவர் பெருசாக கான்சென்ட்ரேட் பண்ணுறதா சொல்கிறாங்க. அதாவது இன்றைக்கி இருக்கக்கூடிய அவங்களுடைய கால்குலேஷன், நம்முடைய கால்குலேஷனில் ஒரு 5% மேலே தாங்க மாட்டார். ஆனால் அவங்க கால்குலேஷனில் என்ன சொல்கிறாங்கன்னா 85 சட்டமன்ற தொகுதிகளில் அவர் டிசிசிவாக இருப்பார். 15 சட்டமன்ற தொகுதிகளில் அவர் வின் பண்ணுற பொசிஷனுக்கே போவார். அப்படியே எலெக்ஷன் ஆச்சா 15 தொகுதிகளில் அவர் வின் பண்ணிடுவார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. 85 தொகுதிகளில் டெசிசிவாக அவர் இருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவர் முழுக்க முழுக்க அதை தான் ஏம் பண்ணி இவர் போகிறாரு. இப்போ கூட்டணி இவர் வச்சாருன்னா, இப்போ எல்லாமே பார்த்திங்கன்னா இன்றைக்கி தினமலர்லேருந்து எல்லாருமே விஜய் பாஜகவோடையும் அதிமுகவோடையும் கூட்டணி சேரணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை தான் முன்னிறுத்தி இன்றைக்கி எழுதிட்டு இருக்காங்க. அதில் ஏதாவது ஒரு மாற்றம் வருமா? அதாவது எப்படி சொல்கிறாங்கன்னா, பாஜக இந்த கூட்டணிலாம் வேணான்னு சொல்லிட்டு தனியாக பிரிஞ்சு போயிடுமா, அவங்க தனியாக பிரிஞ்சு போயிட்டு அதிமுக தாவேகா கூட்டணிக்கு வழிவிடுமா
அப்படின்ற மாதிரி ஒரு ரைட்டப் இன்னைக்கு வந்துச்சு. இதெல்லாமே எதுக்குன்னா, எப்படியாவது விஜயை கொண்டு வந்து அதிமுக, பாஜக கூட்டணியில் வந்து கொண்டு வந்து சேர்த்துடணும் அப்படின்றது தான். பாஜக பார்க்கறது என்னன்னா, பாஜகவோட பார்வையிலனா இந்த எலெக்ஷனில் 2025 எலெக்ஷன்ஸ் கிடையாது. அவங்க எதிர்பார்க்கறது வந்து 2029 பார்லிமெண்ட்ரி எலெக்ஷன்ஸ். அதில் வந்து தமிழ்நாட்டில் வந்து எப்படியும் ஒரு 10 சீட்டு ஜெயிக்கணும் அப்படின்றது தான் அவங்களுடைய ஏம். போன தடவை அண்ணாமலை வந்து 20 சீட்டு ஜெயிப்போம், 10 சீட்டு வந்து தனியாக ஜெயிப்போம், 10 சீட்டு வந்து கூட்டணியாக ஜெயிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தார். இப்போ விஜயோட ஏம் வந்து 2031 அசெம்பிளி எலெக்ஷன்ஸு அப்படின்ற மாதிரி அவங்க கட்சிக்காரங்களே பேசுகிறாங்க. 2031 அசெம்பிளி எலெக்ஷன். இந்த எலெக்ஷனில் வந்து ஒரு 80 தொகுதிகள் கிட்டத்தட்ட செகண்ட் பிளேஸ் வர மாதிரி, முன்னாடி அண்ணாமலை வந்த மாதிரி தான். அண்ணாமலை ஒரு 18% ஓட்டு வாங்கி பல இடங்களில் அதிமுக பின்னடைவுக்கு போச்சு, பல இடங்களில் டெபாசிட்டே இல்லாமல் போச்சு அதிமுக. அந்த மாதிரி அண்ணாமலை பண்ண மாதிரி ஒரு மேஜிக் அதை பண்ணிவிட்டு பண்ணாங்கன்னா அதிமுக இதோடு அழிஞ்சிடும். டோட்டலாக அதிமுக வந்து அழிஞ்சிடும். அதிமுக அழிஞ்சதுன்னா விஜய் சொல்கிற மாதிரி தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி அப்படின்ற மாதிரி தான் இவங்களுடைய விஜய் ஆட்களுடைய கற்பனை கதைகள் வந்து குதிரை கட்டி போயிட்டுருக்கு. ஆனால் இன்றைக்கி சிபிஐ இன்கொயரி போகிற போக்கை பார்த்தா அவங்க எல்லா விட்னஸையும் இன்கொயரி பண்ணிவிட்டு 306 விட்னஸ் கரூரில் மட்டும் இன்கொயரி பண்ணிவிட்டு அதில் அவங்க பல கேள்விகள் கேட்குறாங்க. நீங்கள் இப்போது திமுகவுடைய ஒன்றிய செயலாளர் ஒருத்தர் அடியாள் கும்பலோடு நின்றுட்டு இருந்தாரா அப்படின்ற கேள்வியெலாம் கேட்டிருக்காங்க. அங்கே லோக்கல் போலீஸ் இன்ஸ்பெக்டர் விசாரிச்சிருக்காங்க, எப்படி பர்மிஷன் கொடுத்தீங்கன்னு விசாரிச்சிருக்காங்க, என்ன நடந்ததுன்னு விசாரிச்சிருக்காங்க, ஒரு ட்ரோன் வச்சு ஃபுல்லாக மெஷர் பண்ணியிருக்காங்க, சேட்டலைட் இமேஜெல்லாம் எடுத்து மெஷர் பண்ணிவிட்டு அவங்க எல்லா கேள்வியும் அடுக்கி அவங்க வர ஸ்பீடை பார்த்தா மொத்தம் 12 ஆஃபீஸர்ஸ் சிபிஐயில். அடுத்த கட்டமாக வந்து விஜய் என்கொயரி பண்ணுவாங்க. விஜய் தான் வந்து இதுக்கு முக்கியமான ஆள். ஏன்னா மரணம் நடந்தபோது அவர் வந்து பாட்டில் போட்டுறாரு, ரைட்டா? பாட்டிலுக்கு 10 ரூபான்னு டான்ஸும் ஆடுறாரு. 2 வேலையும் அவர் தான் பண்ணுறாரு, ரைட்டா? அந்த சிசிடிவி ஃபுட்டேஜஸ்ஸு, ட்ரோன் கேமரா ஃபுட்டேஜஸ்ஸு எல்லாத்தையுமே கேட்டு வாங்குறாங்க. இன்னொரு 3 நாட்களுக்குள்ளே தவேகா வந்து தரேன்னே சொல்லியிருக்காங்க சிபிஐ கிட்ட. ஸோ சிபிஐ விசாரணைன்றது ரொம்ப சீரியஸாக போகுது. இப்போது இதில் வந்து ஆதவ் அர்ஜுன் ரெட்டியும் விசாரிப்பாங்க அவங்க. அவரும் வந்து இதிலெல்லாம் தப்பிக்கவே முடியாது, ரைட்டா? ஏதோ திமுக ஆட்சி போனால் போட்டுன்னு பழகிற தோஷத்துக்காக ஆதவ் அர்ஜுன் ரெட்டியை கை வைக்கல. விஜயை வந்து இது பொலிட்டிக்கலாக போயிடும், ராகுல் காந்திலாம் தலையிட்டிருக்காரு அப்படின்றதுனால கை வைக்கல. சிபிஐக்கு அதெல்லாம் இல்லவே கிடையாது. அவங்களுக்கு ராகுல் காந்தியும் கிடையாது, திமுக பார்க்குற பழகின தோஷன்ற ஆதவ் அர்ஜுன் ரெட்டியை பார்க்குற விஷயமும் கிடையாது, ரைட்டா? ஆதவ் அர்ஜுன் ரெட்டிலாம் கூப்பிட்டு உட்கார வைக்கும். ஏன்னா ஆதவ் அர்ஜுன் ரெட்டி வேனில் இருந்தவர், யாரோட? விஜயோட. அவரும் சேர்ந்து தான் பாட்டில் போடுறாரு. அங்கே வந்து ஜனங்கள் சாகும்போது பாட்டில் மேலேருந்து போடுறது ஆதவ் அர்ஜுன் ரெட்டி தான். ஸோ அந்த சிபிஐயுடைய இந்த ட்ராவல் இருக்கு இல்லையா, இது வந்து ரொம்ப சீரியஸான ட்ராவலு விஜய்க்கு. ஸோ இதுலேருந்து அவரால் தப்பிக்கவே முடியாது. ஸோ அந்த ட்ராவல் வந்து இவரை வந்து பிஜேபி பக்கம் கொண்டு போகும். பிஜேபிக்கு 2031 அடுத்த சட்டமன்ற தேர்தலில் யார் வராங்கன்றதை பற்றி பிஜேபிக்கு கவலை இல்லை. பிஜேபியோடைய கவலை வந்து 2029 பார்லிமெண்ட் தேர்தலில் இவர் வந்து ராகுல் காந்தி தான் வேணும்னு சொல்லிட்டு இவர் போனார்னா, ராகுல் காந்தி என் நண்பர் அப்படின்னு இவர் போனார்னா பிஜேபி பார்த்துட்டு சும்மா இருக்குமா? அப்போ அவங்க வந்து இந்த சிபிஐ என்கொயரி ப்ளஸ் வந்து இன்கம் டேக்ஸில் ஒரு 1000-2000 கோடி மாட்டியிருக்காரு அண்ணன் விஜய். அந்த ரெண்டுத்தையும் கையில் எடுத்து அவரை போட்டு நெருக்குவாங்க. அவங்க சொந்த பந்தங்கள் மாட்டியிருக்காங்க, அதையும் போட்டு நெருக்குவாங்க. ஸோ சிபிஐ வந்து இந்த மாதிரி மெத்தட்ஸில் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய சூழலில் இவர் வந்து வாலண்டராக இவர் வந்து அங்கே போகணும். இவரோட கால்குலேஷனு, இவங்க கட்சிக்காரங்க கனவு காண்றது, இப்போ வந்து ஒரு 80 தொகுதிகளில் நம்ம செகண்ட் பிளேஸ்க்கு வருவோம், அடுத்தது ஏடிஎம்கேவே இல்லாமல் போயிடும், நம்ம வந்து இமீடியட்டாக தாவேகாக்கும் திமுகவுக்கும் போட்டின்னு உருவாக்கிடுவோம் அப்படின்ற மாதிரி கற்பனை பண்ணுறதுக்குள்ளெல்லாம் சிபிஐ கிடையாது.
மத்திய அரசு ரெடியாக இல்லை. மத்திய அரசு கொக்கி போட்டுச்சுன்னா இவங்களால தப்பிக்கவே முடியாது. சார், இப்போ நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்க, அதிமுக வந்து அழியறதுக்கான திட்டம் வந்து நடந்துகிட்டே இருக்குன்னு. இப்போது இந்த கொடநாடு வழக்கு வந்து ரொம்ப நாளாகவே அது மூடி இருந்தது, யாரும் அதை பற்றி பேசலை, அடுத்தடுத்த விஷயங்களுக்கு கடந்து போயிட்டாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா டிடிவி தினகரனும் செங்கோட்டையன் அவர்களும் பார்த்தீங்கன்னா கொடநாடு வழக்கு காரணமே வந்து எடப்பாடி தான் அப்படின்ற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு சாத்துறாங்களே சார், இது எதனால, இதனுடைய பின்னணி என்ன சார்? கொடநாடு வழக்கை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி அதில் இன்வால்வ் ஆயிருக்காருன்னு முதல்ல சொன்னது நம்ம தான். எடப்பாடியோட இன்வால்மெண்ட்டு அதில் இருக்குன்றது தான். கொடநாடு வழக்கு எந்த இடத்துல மோதி நிற்கிதுன்னா, அந்த கொடநாடு கொலை கொள்ளை நடந்தப்போ அப்போ இருந்த ஃபோன் கால் ரெக்கார்டு, சிடிஆர்னு சொல்லுவாங்க, கால் டீட்டெயில் ரெக்கார்டு, அது வந்து அப்போ பிஎஸ்என்எல் ஃபோன் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பிஎஸ்என்எல் வந்து அப்போது வந்து இந்த மாதிரி டிஜிட்டலாக இல்லை, அப்போது ஃபுல்லாக டேப்போட கன்வர்சேஷன் தான். அந்த சிடிஆரை வந்து இன்றைக்கி வரைக்கும் கோர்ட்டில் அப்ளை பண்ணி கூட இவங்க தரல, மத்திய அரசு தரல. மத்திய அரசு வந்து சிடிஆரில் வந்து போற்றி பாதுகாக்கிறது யாரை அப்படின்னு கேட்டால், மத்திய அரசுக்கு எதிராக பேசுகிறவங்க சொல்கிறது அவங்க எடப்பாடியை தான் போற்றி பாதுகாக்கிறாங்க. கொலை அங்கே நடந்தது மொத்தம் 4 கொலை, ரைட்டுங்களா? கனகராஜ், அப்புறம் ஒரு கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டரு, ஓம் பகதூர்னு ஒருத்தர், அதுக்கப்புறம் சயானோட மனைவி மகள், 2 பேரும். மொத்தம் அந்த சம்பவத்தில் ஒரு 4-5 கொலை நடந்திருக்கு. அந்த 5 கொலையும் பார்த்திங்கன்னா அது கொலைகள் தான். அந்த கொலைகள் செய்த கொலையாளிகளோடு கொள்ளையடித்து அங்கேருந்து கொள்ளையடித்து கொண்டு சென்ற பொருட்களோடு சென்ற கனகராஜ், அவரையும் கொலை பண்ணிடுறாங்க. அவர் ஒரு கார் ஆக்சிடெண்ட்டில் மல்லிகா நல்லுசாமி அப்படின்றவங்களோட கார் தான் மோதி இறக்குறாங்க அவங்க. அப்போது அந்த விஷயங்களில் சம்மந்தப்பட்ட கொலையாளிகளோடு எடப்பாடி பழனிசாமியுடைய செக்யூரிட்டி ஆஃபீஸர், அவன் பேரும் கனகராஜ், அவனும் பேசியிருக்கிறதா தான் சிடிஆர் அப்படின்னு சொல்கிறாங்க, ரைட்டா? அந்த சிடிஆர் டீட்டெயில்ஸ் இது வரைக்கும் வரல. அந்த சிடிஆரை வந்து அன்அஃபிஷியலாக வந்து டிஎம்கே தரப்பு தமிழ்நாடு அரசு வந்து வாங்கிடுச்சு. போலீஸ்லேருந்து இதை சொல்கிறாங்க, அன்அஃபிஷியலாக வந்து வாங்கிட்டாங்க. அந்த சிடிஆரில் விஷயங்கள் இருக்குது. இப்போது வந்து அந்த அன்அஃபிஷியலாக வாங்கின சிடிஆர் வந்து நீங்கள் கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது, எடப்பாடி தான் குற்றவாளின்னு ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. அதுக்கு வந்து அஃபிஷியலாக தான் வரணும். அதுக்கு அவங்க மத்திய அரசு 2 கோடி ரூபா கேட்டாங்க. அந்த 2 கோடி ரூபாவும் கட்டிட்டாங்க. மாநில அரசு 2 கோடி ரூபா கட்டியாச்சு. இன்னும் அவங்க தராமல் இருக்காங்க. அதை எதிர்த்து மாநில அரசு இது வரைக்கும் வழக்கு போடல. வழக்கு போட்டாங்கன்னா அவங்க வந்து இந்த சிடிஆரை கொடுத்துருவாங்க. சிடிஆரை கொடுத்துட்டா யார் யார் குற்றவாளி அப்படின்றது ஃபைனலைஸ் ஆகிடும், கேஸும் வந்து முடிவுக்கு வந்துடும். ஆனால் அது அன்அஃபிஷியலாக வாங்கின திமுக கவர்மெண்ட் தரப்பு, போலீஸ் இன்டெலிஜென்ஸ் தரப்பு வந்து இப்போது செங்கோட்டையனையும் தினகரனையும் தூண்டி விட்டு பேச விடுறாங்க. எடப்பாடி வந்து இந்த மாதிரி கொடநாடு வழக்கில் அவர் சிக்கிறாரு, அவர் மாட்டுறாரு அப்படின்ற மாதிரி பேசி இது பண்ணுறாங்க. ஸோ இதுதான் வந்து கொடநாடு வழக்கு வந்து ஒரு பெரிய துருப்பு சீட்டாக அதை எப்போ யூஸ் பண்ணுவாங்கன்றது தெரியல, ரைட்டுங்களா? சப்போஸ் பிஜேபி முறைச்சிக்கிச்சுன்னா பிஜேபி வந்து சிடிஆரை ரிலீஸ் பண்ணி விட்ரும். பிஜேபி ஏடிஎம்கே மோதல் வந்தால் பிஜேபிக்கு வந்து ரிலீஸ் பண்ணி விட்ரும். எடப்பாடிக்கு 2 விதமான சிக்கல். ஒன்று வந்து இந்த கொடநாடு, இது ஒரு சிக்கல். இன்னொன்று வந்து அந்த கட்சிக்காரங்க எல்லாரும் அவங்க விஷயங்களை இது பண்ணுறது ஒரு சிக்கல். இன்றைக்கி என்ன நிலவரம்னா, அதிமுகவில் இந்த தேர்தலில், வரக்கூடிய தேர்தலில் போட்டி போடுறதுக்கு ஆள் இல்லை. யாருக்கும் வந்து இன்றைக்கி இருக்கிற அதிமுக தலைமை மேலே பெரிய அளவுக்கான நம்பிக்கை என்பது இல்லை, இல்லைங்களா? அதனால் எடப்பாடியை நம்பி மறுபடியும் எலெக்ஷனில் நிற்கிறதுக்கு யாருமே தயாராக இல்லை. சார், இப்போ பார்த்தீங்கன்னா பாஜகவோட கூட்டணியில் தான் இருக்காங்க. ஆனால் வந்து இப்போ வரப்போகிற நவம்பர் 14, 15 அந்த தேதியில் பார்த்தீங்கன்னா பாஜகவே வந்து அதிமுகன்னு இல்லை, எடப்பாடிக்கு எதிராக வந்து ஒரு பெரிய ஒரு விஷயத்தை வச்சுருக்காங்கன்ட்டு சொல்கிறாங்களே சார், இது எந்த அளவுக்கு உண்மை? என்ன விஷயம் சார் அது? அதாவது அவங்க என்ன விஷயம் வேணால் வச்சுருக்கட்டும் மேடம், பாஜக வந்து நம்பிக்கையோடு இல்லை. இந்த தமிழக தேர்தல் காலத்தை பொறுத்த வரைக்கும்
அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை. விஜய் மேலேயும் நம்பிக்கை இல்லை, எடப்பாடி மேலேயும் நம்பிக்கை இல்லை. எடப்பாடி வந்து ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்கிறது வந்து அவரு வந்து எதையும் ஃபேஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கான்ஃபிடெண்ட்டாக இருக்கார். மிஞ்சி போனால் நான் எதிர்க்கட்சி தலைவராக்குவீங்க, எதிர்க்கட்சியாக நான் ஒரு 60 சீட்டு ஜெயிச்சு நான் வந்து எதிர்க்கட்சி தலைவராக இருப்பேன், அப்போவும் கட்சி எங்கள் கையில் தான் இருக்கும் அப்படின்றாங்க. இப்போது சசிகலாவும் ஓபிஎஸும் வந்து உள்ளே வரணும்னு பார்க்குறாங்க. அதனால தான் செங்கோட்டையன் வந்து இன்றைக்கி பேசும்போது சொல்லியிருக்காரு, பாஜக சொல்லி தான் நான் எல்லாத்தையும் செஞ்சேன், பாஜக தான் வந்து அந்த கட்சியில் இருக்க மற்றவங்க சசிகலா, ஓபிஎஸ், தினகரன் இவங்க எல்லாரையும் ஒற்றுமைப்படுத்த சொல்லி உத்தரவிட்டதே பாஜக தான், பாஜக கொடுத்த வேலையை தான் நான் செஞ்சேன் அப்படின்னு இன்றைக்கி வாய் திறந்துருக்கார். ரைட்டுங்களா? அவர் வந்து உண்மையிலேயே போயிட்டு என்னை சிஎம் ஆக்குங்க, என்னை சிஎம் ஆக்குங்க அப்படின்னு தான் அவர் போய் கேட்டுக்கிட்டு இருந்தார் அப்படின்றது ஏடிஎம்கே தரப்புலேருந்து வரக்கூடிய செய்தி. ஆனால் வெளியில் வரும்போது பாஜகவை அவர் இழுத்துட்டு பேசுகிறார். நயினார் நாகேந்திரன் அதையெல்லாம் இல்லை அப்படின்ற மாதிரி இன்றைக்கி அவர் மறுக்கிறார். ஆனால் இதுக்குள்ளே ஏதோ ஒன்று நடக்குது. சசிகலா இன்க்ளூஷன், ஓபிஎஸ் இன்க்ளூஷன், டிடிவி தினகரன் வந்து கூட்டணிக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்றது பாஜகவோட ஏமு. அந்த ஆப்ரேஷனை வந்து 14-15 தேதிகளில் ஏதோ ஒன்று பணம் மதிப்பிழப்பு நடவடிக்கை மாதிரி ஒன்று ஏடிஎம்கே ஆப்ரேஷனை வந்து பிஜேபி செய்ய போகிறதா டெல்லி வட்டாரங்கள்லேருந்து தகவல்கள் கிடைச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அதிமுகலேருந்து ஒரு பெரிய பெரிய தலைங்கள்லாம் வெளியே போனது நம்ம எல்லாருக்குமே தெரியும் சார். ஆனால் இப்போ மீண்டும் வந்து அதிமுகலேருந்து ஒரு குறிப்பிட்ட நபர்களும் ஒரு குறிப்பிட்ட ஒரு கேங்குமே வந்து அதிமுகலேருந்து திமுகவுக்கு போகிறதா தகவல் வருது சார். ஆமாம் மேடம், அதிமுக மேலே நம்பிக்கை இல்லை. விஜய் கூட்டணி வந்தால் தான் அதிமுக மேலே நம்பிக்கை வரும். விஜய் கூட்டணி வரலன்னா அதிமுக மேலே அதிமுகவினருக்கே நம்பிக்கை இல்லாமல் போயிடுது. அதனால் வைத்தியலிங்கம், நத்தம் விஸ்வநாதன், ராயபுரம் ஜெயக்குமார், இந்த 3 பேர் வந்து கட்சி மாறுறாங்க மேடம். இந்த 3 பேரும் கேட்குறது ஒரே ஒரு கோரிக்கை தான், எங்களுக்கு நாங்கள் ஜெயித்த தொகுதிகளில் எங்களுக்கு வந்து சீட்டு கொடுங்க அப்படின்றது தான். இதில் வந்து பன்னீர்செல்வமே பேசிக்கிட்டு இருக்காராம் திமுக தரப்புக்கிட்ட, நானும் வந்துடுறேன், என்னையும் வாழ விட மாட்டாங்க இவங்க, நானும் வந்து திமுகவுக்கு வந்துடுறேன், எனக்கும் வந்து போடி தொகுதி கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி அவரும் கேட்டுக்கிட்டு இருக்காராம். ஸோ ஒட்டுமொத்தமாக திமுகவுக்கு அதிமுகலேருந்து ஒரு பெரிய படையே கிளம்ப தயாராக இருக்குது. அது வந்து வெயிட் பண்ணுற சிக்னல் வந்து விஜய் சிக்னல் தான். விஜய் சிக்னல் கிடைக்கலன்னா அதிமுக வண்டி புறப்படாது, தேர்தலுக்குள்ளே அதிமுக வந்து ஒரு வழி ஆகிடும். சார், தொடர்ந்து நம்ம நேர்காணலில் டிஜிபியோட அந்த கேஸ் பற்றி விவாதிச்சுட்டு வந்துட்டு இருந்தோம். இப்போ அந்த கேஸ் வந்து எந்த நிலையில் சார் இருக்குது? இன்றைக்கி வந்து அது ஹியரிங்க்கு வந்தது. சிஜேஐ கவாய் அவர் முன்னாடி ஹியரிங்க்கு வந்தது. அவர் வந்து ஒரு 3 வாரத்துக்கு அந்த கேஸை வந்து ஒத்தி வச்சிட்டாரு. நோட்டீஸ் சர்வ்டு டு தமிழ்நாடு கவர்மெண்ட். இப்போ இருக்கக்கூடிய டிஜிபி வந்து ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு, அன்கரப்டு, எந்த இதுலேயும் தலையிட மாட்டார். ஒன்றிய அரசு வந்து ஒரு டம்மியாக சந்தீப் ராய் ரத்தோர் மாதிரி ஒரு ஆளை போட்டு அவர் மூலமாக வந்து என்டையராக கவர்மெண்ட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணோன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறாங்க. அது எப்படின்னா, முத்தரசின்னு இப்போது வந்து பத்திரிகை செய்தி தொடர்பாளராக ஒரு அம்மாவை போட்டிருக்காங்க. அந்த அம்மா வந்து இது வரைக்கும் போட்டு 20 நாள் ஆச்சு. இது வரைக்கும் ஒரு பத்திரிகையாளரை கூட அந்த அம்மா கான்டாக்ட் பண்ணவே இல்லை முத்தரசி. அந்த மாதிரி இந்த சந்தீப் ராய் ரத்தோரை வச்சு முழுக்க சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோல் பண்ணணுன்னு பார்க்குறாங்க. அதுக்கு நேர் எதிராக வந்து தமிழக அரசு வந்து நிர்வாக டிஜிபியை போட்டு வெங்கட்ராமன்றவரை போட்டு அவர் மூலமாக எல்லாத்தையும் அவங்க மெயின்டைன் பண்ணி கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. இதுதான் வந்து காவல்துறையில் நடக்கக்கூடிய அரசியல். நம்ம தான் அன்னிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் சொல்லிகிட்டு இருக்கோம், சந்தீப் ராய் ரத்தோர் வந்து டிஜிபி ஆக முடியாது, மாநில அரசு எதிர்க்குது. ஏன்னா சந்தீப் ராய் ரத்தோர் ரெக்கமெண்டேஷனில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போகும்போதும் அது தொடர்பாக சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட பேசின மாநில அதிகாரிகள் அவர் மேலே ஊழல் குற்றச்சாட்டுகளை அடுக்குனாங்க. வாராக்கின்னு ஒரு பத்திரிகையாளர்னு சொல்லக்கூடிய ஒரு ஆள் ரியல் எஸ்டேட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் எல்லாத்தையும் மிரட்டிக்கிட்டு இருந்தான். அவன் கூட உட்காந்து தண்ணி அடிக்கிற வீடியோவே வந்து சந்தீப் ராய் ரத்தோர்து வெளியில் வந்துச்சு. இந்த மாதிரி ஆளை நம்பி நீங்கள் எப்படி தமிழ்நாட்டோட ஒட்டுமொத்த சட்ட ஒழுங்கையும் நீங்கள் கொடுப்பீங்க? ஸோ வெங்கட்ராமன் இஸ் தி சேஃப் பெட்
அப்படின்றது தான் தமிழக அரசோட நிலைப்பாடு. பொறுத்திருந்து பார்ப்போம் சார். பல்வேறு தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. மிக்க நன்றி. வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி.